அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இந்த ஜாதகம் சொல்கிறாங்களே, இந்த ஜாதகம் இந்த பிளானட் இப்படி இருக்கும்போது நீ பிறந்தனா அப்படி இருப்ப. ஸோ இது வந்து விதியா, இதை மாற்ற முடியுமா? ஃபுல்லாக ஏமாத்துறது. அந்த ஜாதகம் பார்த்தெல்லாம் எவனுக்கு ஒன்று ஜாதகம் பார்த்து எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும் ஏழையே இருக்க மாட்டாங்க உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா சாவே இருக்காது உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா ஒரு கனவு மணியை கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். அது ஒரு தொழில், அவன் அதை செய்கிறான். நீ அவனை தேடும் போதே அவன் கணக்கு போடுறான். உன்னை சரியான பார்ட்டி ஒன்று வருது, போடு காவத்தை அப்படின்னு. ஏன்னா ஜாதகம் பார்த்த காலம் உண்டு. அவங்க எப்படின்னா ஞானத்தோடு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையே பொய்யாவாது. அப்போ அவங்க சொன்னதும் எழுதுனதும் நடந்தது. இன்றைக்கி எல்லாம் காசு கோசம். கம்ப்யூட்டரில் வந்துடுச்ச ஜாதகம், அப்புறம் எங்கே வந்து பேப்பரில் வந்துடுச்ச ஜாதகம், அதில் எங்கே உண்மை இருக்குது? ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா 100 பேருக்கு பொருந்துது, ஆனால் 100 பேர் பிச்சைக்காரனாக தாங்கிறான். அதனால் நான் ஜாதகத்தை எப்போவுமே நம்புறதே கிடையாது. நான் நம்புறது என்ன நம்புவேன், கடவுளை நம்புவேன். இந்த பூமியில் நான் வாழற வரைக்கும் என் வேலை அது தான். சொல்லு. இன்னொன்று சார், இந்த ஜாதகத்தை பற்றி இன்னொன்று வந்து இந்த ஓலைச்சுடி சொல்லுவாங்க. ஓலைச்சுடியில் நம்மளை பற்றி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. இது வந்து உண்மையா? அந்த காலத்தில் நம்ம பொய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஓலைச்சுவடி நீங்கள் பார்க்க போய்க்கிறீங்க, உங்கள் பேர் என்னங்க? சரி, உங்கள் பேர் சொல்லியாச்சு. இப்போ ஓலைச்சுவடி பார்க்கணும். இப்போவே எடுத்துன்னு வந்து பார்க்க வேண்டியது தானே. பார்க்கணுமா, பார்க்கக்கூடாது? நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்ட்டுவோம். நாளைக்கு சாயந்தரம் வந்துட்டால் 2 பொட்டி 2 இது கட்டு எடுத்துன்னு வருவான். உங்கள் அம்மாவுக்கு பூன்ற பேர் வருமாங்க, முதல்ல எழுத்து வருமாங்க? இல்லைங்க, வராதுங்க. வராதா? அதே எடுத்துன்னு போடுவான். இன்னொன்று எடுத்துன்னு வருவான். இன்னொன்று எடுத்துன்னு வந்து, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு புஷ்பான்னு வருமா அப்படின்னு. இதெல்லாம் அவன் எதுக்கு கேட்கணும்? அவன் தான் ஜாதகம் பார்க்குறான், கைரேகை எடுத்துற. நீ பாட்டுக்கு இதாண்டா உங்கள் அம்மா, இதாண்டா உங்கள் அப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல மாட்டேன்றான்? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கிறது இல்லை, ஊரெல்லாம் எழுதி வச்சுக்குது. அது ஒரே ஜாதகம் 50 பேருக்கு பொருந்தும். அதனால் அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லிடவே முடியாது. கரெக்டாக சொன்னால் அவன் ஏன் ஜாதகம் பார்த்துங்கிறான்? அவனுக்கு பணம் எப்போ வரும்னு அவனை பார்த்துட்டு போடுவானே. அதனால் எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் உலகம்னும் போது இந்த மாதிரியான தொழில்கள் இருக்க தான் செய்யும். அதில் போய் ஏமாறாத இருக்கிறது ஒரு பக்கம், ஏமாறுறது ஒரு பக்கம். அதில் ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். நீ அவனை தேடி போனீன்னா அவன் 1000 போய் சொல்லுவான். இப்போ கிளி ஜோசிக்காரன் பார்க்குறீங்கள, மத்தடியில் வச்சுருந்தப்பான். அவன் ஒரு நெல்லை கூத்து கிளியை திறந்து விட்டான்னா அதில் என்ன, நமக்கு 2 வார்த்தை தான் சொல்லணும். 1 மணி நேரமாக படிப்பான். அதில் இருக்கிறது 4 வார்த்தை தான். இதெல்லாம் நம்மளுடைய ஏமாளித்தனம். அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ தொழில், அதில் அது ஒரு தொழில். அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறது சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு இது ஐயா. இப்போ அங்கே போய் ஐயாவை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. ஐயாவே எங்குள்ளே இருக்கும்போது அங்கேயே ஐயா போய் பார்க்கணுங்க. எங்கே நினச்ச இடத்துல நான் வருவேன்னு ஐயா சொல்லிக்கிறாரு. நாங்கள் இப்போ எங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்னு கேறீங்க. நாங்கள் அங்கே எதுக்கு போனோம்? எப்பயுமே எங்கள் உள்ள இருக்கிறாரு, நாங்கள் எங்கள் உள்ளவே வணங்கிக்கிறோம். வேறு என்னையா வேணும் எங்களுக்கு? அதை விட சந்தோஷம் ஐயா. வெளி உலகத்தையே தெரியாது ஐயா. நான் ஒருத்தி தான். நாங்கள் வந்து ஏலகிரி மலை ஓரம் கிராமத்துலேருந்து வரேன். என் கூட யாருமே வர்றதில்ல. 4 மணிக்கு எழுந்து அங்கேருந்து வண்டி வந்து நான் ஐயா கிட்ட வந்த பின்னாடி தான் வண்டி ஓட்டே கற்றுக்கினேன். அங்கேருந்து வந்து வண்டி எடுத்து வந்து ஜோலார்பேட்டில் ஜங்ஷனில் போட்டு இங்கே 4:30 மணிக்கு 5 மணிக்கு ட்ரெயின் ஏறி நான் ஒண்டியே வரேன். ஐயா, நான் வெளி உலகமே பார்த்ததில்லை. உன்னால தான் இந்த போலிவாக்குன்ற ஊருக்கே நான் வந்துக்கிறேன்.
இப்போ சிறுபெரும்புதூர்ன்ற நான் அங்கே போய் நான் யாரை தேடுறது, நான் யாரை பிடிக்கிறது, நான் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நினச்சின்னு 2 நாளைக்கு முன்னே நினச்சின்னு படுத்துன்னு இருந்தேன். ஆனால் விடிய காலம் எனக்கு ஒரு காலம் ஐயா சார் சரி பாடம் பண்ணிட்டு தூக்கம் வந்தால் சத்த நேரம் தூங்கி எழுங்குன்ட்டு எப்பவுமே தூங்க மாட்டேன். என் வேலை அப்படி நான் வந்து குப்பார வேலைக்கு தான் போகிறேன். இதோட பெருமை இல்லை. ஃபஸ்ட்டு நான் வரும்போது இந்த வேலை செய்கிறோம், இங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு தகுதியான்னு கூட நினச்சி நான் ரொம்ப நாள் கலங்கனதுண்டு. சரி அதுக்கு மேலே சொன்னால் ஒரு பேப்பர் பேர் 10,000 ரூபாய் கொடுத்துறீங்க, நான் யாருமே பார்க்க மாட்டேன், ஐயா சொன்னதை தொட்டு தான் அதுக்கு மேலே தான் நான் அந்த கோயிலுக்கே வந்தேன். வந்த பின்னாடி இப்போ வந்து சொல்லி அந்த மாதிரி நினச்சி நிற்கும்போது நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்கிறேன். ஆனால் ஐயா உருவம், ஐயா துணி, தலை முகம் மட்டும் எனக்கு தெரியல. தொண்டை ஐயா தொண்டை தான் கேட்குது. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு என் கனவுல நான் எப்படி போகிறதுன்னு தெரியலையே ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னு நான் நின்றுங்கிறேன். ஐயா வந்து என் கையை பிடிச்சி வா போகலான்னு இங்கே கூப்பிட்றாரு என்ன. 2 நாளைக்கு முன்னே கனவு. இப்போ நான் அங்கே ஒண்டியாக தான் வரேன், அங்கேருந்து ட்ரெயினில் நான் ஒண்டியாக தான் வரேன். ஆனால் இங்கே வந்து திருவள்ளுவர் இறங்கினா தான் என் கூட ஒரு 4 பேர் தெரியும். மற்ற வரைக்கும் நான் அங்கேருந்து ஒண்டியாக தான் வரேன். அப்பயும் நினைக்குவேன் ஐயா எத்தனை நாளைக்கு இந்த 2 வருஷமும் நான் என்னை ஒண்டியே பயணம் பண்ண வைக்கிறேன். இன்னும் எங்கள் ஊரை யாராவது ஒரு ஆளை சேர்த்தனா நைட்டில் போகும்போது மதியம் போச்சு முடியாதுக்கு முன்னாடி 2 மணி ட்ரெயின். அதுக்கு போனால் எனக்கு 5:15 ஜோலார்பேட்டை, வீட்டுக்கு 6:15 போகிறேன். இந்த மாதிரி போகிறதுன்னு வீட்டில் யாரையும் வருதில்ல. ஆம்பளைங்க சொல்லிட்டு ஒரு மேலே திட்டுவாங்களான்னு ஒரு பையன். இருந்தாலும் அவரையும் கூப்பிட்டு வந்து 3 மாதம் காமிச்சிட்டேன். பாரு இங்கே நிலைமை இப்படி தான், நீயும் பாடம் வாங்கு, நம்ம 2 பேரும் வரலாம். அப்போ வந்தால் நம்ம எந்த நேரம் போனாலும் இப்போ பையன் இல்லை அப்படின்னா இல்லை நீ மட்டும் போ, நான் வரல, நீ மட்டும் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் வரல, நான் மட்டும்தான் வந்து பாடம் வாங்கி செஞ்சுன்னுக்கிறேன் சாமி. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒன்றே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வரேன் சாமி. ஆனால் அப்பா ஃபோன் பண்ணுறேன் சாமி, உங்களுக்கு பண்ணி நான் பேசுகிறேன், புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்களும் எங்களுக்கு கூட பேசுகிறீங்க. ஐயா இதனால நேற்று ஒரு சம்பவம் நடந்து சொல்கிறேன் சாமி. காதை வந்து வெளியே விடக்கூடாது, மற்றவங்க பேசி நான் மற்றவங்க கிட்ட எதுவும் போய் பேசக்கூடாது, மற்றவங்க பேசுகிறதையும் கேட்கக்கூடாது. நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். ஐயாவது வீடியோவை தான் பார்த்துன்னு பீடு சுற்றுவேன். அந்த வேலைக்கு போய் வந்துட்டு 1 மணிக்கு போய் வந்துட்டு பீடு சுற்றுற வேலை தான் இருந்து பீடு சுற்றுவேன். பீடு சுற்றும்போது வீடியோ போட்டு தான் பார்க்குவேன். எப்பயுமே யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். கேட்டால் நம்ம திரும்ப சாயங்காலம் பாடம் பண்ணும்போது அவங்க பேசுகிறது தான் நம்மளுக்கு வரும்ன்ட்டு கேட்க மாட்டேன். ஆனால் பக்கத்தில் வந்து பேசியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுக்காருக்கு அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்க பிரச்சனையில் அவங்க வந்து 2 பையன் ஒரு பொண்ணுக்கு இதை சின்னதான ஒரு 7-8 வயசு பசங்க இது, 5 வயசு ஒன்று, 9 வயசு ஒரு பசங்க இது. அவங்க வந்து பிரச்சனையில் வீட்டு பிரச்சனையில் 6 மாத்திரை முழுகிட்டு இருக்கிறாங்க. முழுகிட்டு அவங்க நேற்றெல்லாம் இலவையெல்லாம் படுத்துனே இருந்தாங்க. முந்தானே பேசுனா அவங்களாம் பேசினுக்குது. நான் காது வாக்கில் அசவாட்டாக கேட்டேன். கேட்டு அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. திரும்ப மக்கானன் காலையில் வந்து நேற்று தண்ணியெல்லாம் தெளிச்சு ஏமா இவ்வளோ நேரம் எழுந்து தெளிக்க வெளியே வராத கரன்னு கேட்டான். இல்லை சித்தி நீ தான் சொன்னீங்களே 6 மணிக்கு மேலே வாசலில் கூட்டக்கூடாது, தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் எழலைன்னு சொன்னேன். சரி நான் சொன்னது உன் மனசு கேட்டுச்சு இல்லை, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை உன் மனசு கேட்குமான்னு கேட்டேன். சொல்லு சித்தி கேட்குறேன்னு சொன்னாங்க. நீ பண்ணுறது எவ்வளோ தவறுன்னு தெரியுமா? நீ தூக்க மாத்திரை முழுங்கணும்னு சொல்கிற. எங்கள் ஐயா என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? இறப்பு வந்து தானாக வரணும், இயற்கையாக வரணும், செயற்கையாக வரக்கூடாது. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த மாதிரி உனக்கு செயற்கை மரணம் தான், நீ முழுசாக வாழவே மாட்ட. வாழ்க்கை வந்து உனக்கு பாதி வாழ்க்கை தான் அமையும். இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, இது இந்த ஏற்றுக்குவியான்னு கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் ஐயா அப்படி தான் சொல்லிக்கிறார். இறப்பு வந்து இயற்கையாக வரணும், செயற்கையாக நம்ம தேடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. இந்த வாழ்க்கை நீ நான் சொல்கிற வார்த்தை இது கேட்டுன்னு நீ கடைசி மட்டுக்கும் ஒழுங்காக வாழை கற்றுக்கோ அப்படின்னு. அப்புறம் பக்கத்துக்கு போய் கேட்டுக்கிறாங்க, நீ அவங்கக்கிட்ட சொன்னீங்களா நான் மாத்திரை மூலங்கன்ட்டேன், இவனுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டாங்க. என்ன இல்லைம்மா நான் நீங்கள் பேசும்போது அசவாட்டா எனக்கு காது கேட்டுச்சு, இந்த மாதிரி வேலையை நீ இதுக்கு மேலே செய்யாத அப்படின்னு. அதுக்கு மேலே போய் குளிச்சுட்டு வந்து சித்தி நான் நைட் தாங்க சாமி கும்பிடலாமா, நேற்று ஐயா அண்ணாமலையார் அங்கே ஏற்றுறேன், நம்ம அண்ணாமலையாருக்கு ஏற்றலாம், நான் கோயிலுக்கு கூப்பிட்டாங்க போல. என் வீட்லேயே ஐயா கிட்ட விளக்கு ஏற்றிட்டு நேற்று ஒரு 5 கிலோ சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணசாமி பண்ணசாமி. அப்புறம் வந்து அவர் கும்பிட்டு சரி சித்தி நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும்னு சொன்னாங்க. நேற்று இந்த சம்பவம் நடந்துச்சு. ஐயா என்னைய வந்து என்னதான் அங்கே வந்து கூட்டின்னு வந்தார். இதை சொல்லணுன்னு தான் ரொம்ப இதாக இருந்தது சாமி. நம்ம கூடவே தான் வர, நம்ம கூட தான் போறோம். ஆமாம் சாமி, எப்பயுமே என் கூட தாங்கிறார் சாமி, என் கூடயே தாங்கிறார். நான் நினச்சா சிலியில் நிற்கணும்னு சொல்ல, நான் நினச்சா என் சிலியில் அவர் நிற்பார். ஆமாம் சாமி, அதுதான் சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சாமி. முன்ன இருந்தோட நான் பாடம் எப்படி பண்ணுறேன், பாடம் வந்து நான் கடவுளாகணும் அதாகணும் இல்லை சார். முக்கியமாக நான் வந்து மனம் மாறணும், நான் தூய்வலாக இருக்கணும். பலந்தாள் போனேன் ஐயா கிட்ட போய் அந்த அம்மா மாறிக்கிறாங்க, நாமளும் அந்த மாதிரி மாறி வரணும்னு எங்கள் ஊரில் நடக்கணும். அது மாதிரி என் கூட வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சாமி. கண்டிப்பாக 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 நடக்கும். நிறைய ஐயா எனக்கு காட்சி தராரு சாமி. அதுதான் என் மனம் மாறாமல் நான் நிற்கிறேன் சாமி.
ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தவறாக பேசினா எனக்கு அருமையாக பேசிக்கிறீங்கம்மா அருமையாக பேசிக்கிறீங்க. மேலே இதை விட வேறு யாரும் என்ன கேட்க முடியும்? இதுதான் முதல் தடவை ஏறிக்கணும். ஐயா தான் என்னை பேச வைக்கிறார், வேற யாரும் இல்லை. ஐயா தான் பேச வைக்கிறார். முதல் வார்த்தையே சொல்லிட்டீங்க, ஐயா அங்கே இல்லை இங்கே இல்லை, என் மனசு உள்ளகிறாரு. என்னுள்ளதான் இருக்கிறார் சார். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஒண்ணுமே இல்லை சாமி. இப்போ அதில் நாங்களும் அந்த வண்டி கொடுத்துக்கிறோம் சாமி, கரண்ட் வண்டி கொடுத்துக்கிறாங்க. வண்டி ஓட்ட தெரியுறவங்களே அந்த வண்டியை ஓட்டுறது இல்லை. நான் தான் சாமி புதுசாக நான் தான் ஓட்டுறேன் அந்த வண்டி. எங்கே அனுப்பிச்சாலும் என்ன தான் அனுப்புவாங்க. அது தைரியம் யார் சாமி கொடுத்தது? எங்கள் ஐயா தான் சாமி கொடுத்தாரு, வேற யாரும் கொடுக்கல சாமி. ரொம்ப சந்தோஷம். அவர் தான் சாமி கொடுத்தாரு. வேற என்ன ஐயா வேணும் எனக்கு? இதை விட தைரியத்தை தவிர வேற என்னமா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அது ஒன்று இருந்தால் எங்கே வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். சரி, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஆத்மா ஆத்மா வணக்கம். எல்லாம் அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.